ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல பன்னீர் ஷவர்மா செய்ய போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பன்னீர் ஷவர்மா பண்றதுக்கு நம்ம பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கப் அளவு வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். தண்ணி கொதிக்கலாம் வேண்டாம், கை வச்சா சுடணும், அந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் அளவு ஈஸ்ட் எடுத்திருக்கேன், அது போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் வார்மா இருந்தால் தான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும், அதுக்காக தான். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மாவு ரெடி பண்ணிக்கலாம். இந்த கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். 3 கப் அளவு எடுத்துக்கணும். இப்போ 2வது கப்பு. இப்போ 3 கப். இப்போ சால்ட் 1 ஸ்பூனு, ரீஃபைண்ட் ஆயில் 2 ஸ்பூனு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதையும் ஊற்றிடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி தெளித்து அப்படியே பிசைஞ்சுக்குங்க. பத்து நிமிஷம் நல்லா நம்ம பிசையணும், அப்போதான் சாஃப்டாக வரும். நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசையணும். இப்போ நல்லா 10 நிமிஷம் இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. மேலே ஆயில் தடவிட்டு நம்ம 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். இது ரெஸ்ட் விட்டால் தான் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் பிக்கிள்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீட்டு வாக்கில் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கணும். கேரட்டு, வெள்ளரிக்காய், குடமிளகாய், வெங்காயம், தக்காளி, லெமன், ஆஃப் லெமன் எடுத்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். இப்போ ஆஃப் லெமனை நம்ம பிழிஞ்சிடலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு, பெப்பர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும், மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். தயிர் வந்து 1 கப்பு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, சீரகத்தூள் 1/2 ஸ்பூன். எல்லாத்தையும் இப்போ போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிராம் அளவு பன்னீர் எடுத்திருக்கேன், கட் பண்ணி சின்ன சின்ன பீஸா. இப்போ நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் பன்னீர் இந்த மசாலாவோட ஊறட்டும். பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம், கேஸ் ஆன் பண்ணி 2 ஸ்பூன் அளவு எள்ளு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும், ஆஃப் பண்ணிடலாம் கேஸு. இதுக்கு ஜார் எடுத்துக்கலாம். வெள்ளை எள்ளு,
போட்டுக்கலாம். 5 பல்லு பூண்டு, தயிர் 1/2 கப்பு, ஆயில் 1 ஸ்பூனு, மயோனீஸ் வந்து 1/2 கப்பு, உப்பு 1/2 ஸ்பூனு, சாஸு 1 ஸ்பூனு, பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூனு, லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிடலாம். மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. மயோனீஸ் எல்லாமே சாஸு ரெடியாக இருக்குது. இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணி கொஞ்சம் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். சூடாகட்டும். இப்போ பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மசாலாவும் அப்படியே ஊற்றிடலாம். நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து போதும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு எப்படி இருக்கு பார்க்கலாம். நல்லா டபுள் சைஸாக வந்திருக்கு பாருங்க. இப்போ திரட்டுறதுக்கு ஒரு பேடில் எடுத்துக்கலாம். நம்ம சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம பால்ஸ் மாதிரி பிடிச்சி வச்சாச்சு. ஒரு 10 பீஸ் வந்திருக்கு. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா திரட்டிக்கலாம். இப்போ நம்ம திரட்டிக்கலாம். மாவு கொஞ்சம் மைதா மாவு தூவிட்டு திரட்டிக்கலாம். ரொம்ப மெலிசா இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இந்த சைஸு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி திரட்டிட்டு நம்ம காய விடக்கூடாது. ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம தோசை கல் வச்சாச்சு. நல்லா சூடாக இருக்கு. நம்ம திரட்டி வச்ச மாவு எடுத்து போட்டுடலாம். கேஸை ஸ்பீடாகவே வைங்க. திருப்பி போடலாம். லைட்டாக ஆயில் கொஞ்சம் விடலாம். இப்போ திருப்பி போடலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு. நம்ம எடுத்துடலாம். லைட்டாக எழும்பி வருது பாருங்க. நம்ம சுட்டி எடுத்ததெல்லாம் ஒரு துணியில் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைக்கணும், இல்லைன்னா ட்ரை ஆகிடும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். இப்போ பன்னீர் வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கலாம். இப்போ சாஸு மேலே இப்படி ஊற்றி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. பேக் பண்ணிடலாம். சூப்பராக பன்னீர் ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பட்டர் ஷீட் வச்சு அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பன்னீர் ஷவர்மா. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பன்னீர் ஷவர்மா.
சூப்பராக ரெடியாக இருக்குது. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி நல்லா இருந்தால் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.